டு ஷியாஸ் லைஃப். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு லாங் வீடியோ. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே. ஸோ மிட்நைட் 12 o'clock ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரீம் கேக், அப்புறம் வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ், எனக்கு பிடிச்ச ப்ரௌனீஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் ஆர்வ கோளாறில் ஹஸ்பண்ட்க்கு வந்து கொடுக்குறப்பெல்லாம் நானே பாதி சாப்பிட்டுட்டேன். தென் ஒரு பெரிய அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வீடு மாறிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் வந்து ட்ரிவாண்ட்ரம். ஸோ நாங்கள் வந்து ட்ரிவாண்ட்ரம் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். ரொம்ப நாளாக வந்து ரெண்டல் ஹோம் வந்து தேடிட்டு இருந்தோம். ஃபைனலாக வந்து ஒன்று செட் ஆச்சு. ஸோ நியூ ஹோமில் வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் இனி பார்ப்பீங்க. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். வீடு ஷிஃப்ட் ஆன அன்னைக்கு சின்னதாக ஒரு ப்ரேயர் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி பால் காய்ச்சிருந்தோம். அந்த டைம் வந்து என்னோடய அம்மா, அப்புறம் பாட்டி, தாத்தா எல்லோரும் வந்திருந்தாங்க. அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்டோட அம்மா, அப்பா, அப்புறம் என்னோடய இன்லாஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ சின்னதாக வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி அன்றைக்கி போயிட்டு இருந்தது. அன்றைக்கி வந்துட்டு எங்களுக்கு கேஸ் கனெக்ஷன் கிடைக்கல. ஸோ சிம்பிளாக வந்து இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்துச்சு. ஸோ அது வச்சு காய்ச்சாச்சு. கரெக்டாக ப்ரொசீஜராக அந்த மாதிரிலாம் நாங்கள் ஃபாலோ பண்ணல. ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பண்ணியிருந்தோம். பால் காய்ச்சிட்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு கப் பால் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. அன்றைக்கி மார்னிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா இட்லி, சாம்பார், சட்னி எல்லாம் மாமி வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருந்தோம். இங்கே வச்சு தான் சாப்பிட்டோம். ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஆஷ்வியில் வந்து ஆர்டர் போட்டு பக்கெட் பிரியாணியாக வாங்கிட்டோம். இந்த பக்கெட் பிரியாணி வந்து ஒர்த்தாக இருந்துச்சு. 1200 வந்துட்டு ஒரு 6 பேர் சாப்பிட்ற ஒரு குவான்டிட்டி இருந்துச்சு. நாகர்கோயிலில் வந்துட்டு ஆஷிஃபி பிரியாணி வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லி அந்த மாதிரி ஃபீல் ஆகும் பக்கெட்டு. பட் இங்கே வந்துட்டு ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் என்னெல்லாம் வரும்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ப்ரெட் அல்வா, அப்புறம் ரைத்தா, எக்கு, அப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி. அந்த சிக்கன் பிரியாணியில் வந்து சிக்கன் பீசஸ் வந்து இருக்கும். நல்ல குவான்டிட்டிலே வந்து கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு தால்ச்சாவும் கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் வந்து ட்ரிவாண்ட்ரம் சைடு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பக்கெட் பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைஸ்க்கு ஒர்த்து. அன்றைக்கி மத்தியானம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெவியான ஒரு சாப்பாடு. வீடு ஷிஃப்ட் ஆகிறனால நான் பெருசாக எந்த வீடியோவும் ஃபஸ்ட்டு எடுக்க முடியல. ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து அன்பேக் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் லைட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த பாக்ஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து எல்லாமே வந்து பேக் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இந்த சாக்குக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்துட்டு இந்த க்ராசரி ஐட்டம் எல்லாமே எங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அன்றைக்கி மத்தியானம் வந்துட்டு வெஜ்ஜும் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ எங்கள் மாமி வந்துட்டு வெஜ்ஜு தானே, அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வெஜ்ஜு சாப்பாடும் வாங்கியிருந்தோம். அன்றைக்கி என்னென்னா வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வெளியே போயிட்டு வந்தாங்க. என்னோடய பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு கேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்ததுக்கு இடையில இந்த மாதிரி வந்து ஒரு சர்ப்ரைஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த கேக்கில் தான் வந்துட்டு ஷியாஸ் லைஃப்னு போட்டு ஃபன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த கேக்கோட நேம் வந்து பார்த்திங்கன்னா நட்டி பபிள் அப்படின்ட்டு. ஃபுல்லாக வந்துட்டு நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு செம்ம ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. என்னோடய இன்லாஸோட குட்டீஸ் எல்லாம் உண்டு. கொஞ்சம் ஜாலியாக போச்சுது அன்றைக்கி. ஆக்சுவலி ஒரு டவுட் வந்திருக்கும், என்னடா பர்த்டே ட்ரெஸ்ஸே போடல அப்படின்ட்டு. அன்றைக்கி இருந்த அவசரத்தில் நான் வந்துட்டு பர்த்டே ட்ரெஸ்லாம் வந்து வியர் பண்ணல, எல்லாம் பேக்கிங்கில் இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேனோ அப்படியே வந்துட்டேன். இங்கே இப்படி கேக்கெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணணும் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டே ப்ரீ பிளான்டாக இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக வந்து ட்ரெஸ்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மேக்கப்பாச்சும் பண்ணியிருப்பேன். இது வந்துட்டு அந்த ஷிஃப்டான அந்த அவசரத்துலேயே அப்படியே நின்று கேக் கட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி கேமராமேன் வந்து சரியில்லை, என்னோடய தம்பியை தான் சொல்கிறேன்.
அவன் வந்து ஜூம் பண்ணி எடுத்திருப்பான். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அப்படியே ஒரு ராவாக இருக்கும். ஒரு ஃபேஸ் வாஷ் கூட நான் ரெடி பண்ணல. ஸோ ஃபைனலாக வந்து கேக்கெலாம் கட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாருமே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம் கொஞ்சம் சேடாக தான் இருந்தது. ஓகே, நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபைனலாக எல்லாேருக்கும் பாய் சொல்லிவிட்டு வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே தலைக்கீழே இருக்குது. ஜஸ்ட் அங்கேருந்து எல்லாத்தையும் கொண்டு இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். மற்றபடி எதுவுமே வந்துட்டு அடுக்கி வைக்கலை. எனக்கு என்னோடய அம்மா வீட்டிலேருந்து தந்த இந்த மாதிரி பாத்திர ஐட்டம் எல்லாமே வந்து அப்படியே கிடந்தது. ஸோ நானும் பாட்டியும் வந்து உண்டு. பாட்டி வந்துட்டு எங்கள் வீட்டில் தான் வந்து நிற்கிறாங்க. இப்போது கொஞ்ச நாள் வந்து நிற்பாங்க. ஸோ அதுக்கடல வந்துட்டு எல்லாமே நம்ம நீட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு வேலையாக வந்து நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கேஸ் ஸ்டவ். இது ஒரு சின்ன ரிவ்யூவை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ஸ்டடியாக இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 2200. நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். பேக்கிங்கும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியோடய வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்துட்டு நானும் ஹஸ்பண்ட்னால எனக்கு 2 பர்னரே போதும் அப்படின்ட்டு நான் இது வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். மற்றபடி கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா நீங்கள் 3 பர்னர் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரெஸ்டீஜ் ஆல்டாஸ் மாடல் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்துட்டு ஒரு அன்பாக்சிங் மாதிரி வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அதை தான் வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். இதுலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நைஃப் அண்ட் இந்த லைட்டர், அப்புறம் இந்த டியூப் மாதிரி இருக்கு இல்லையா, அதுவும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து செட்டாக 2200க்கு ப்ரைஸ்க்கு ஒர்த்தாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நான் வாங்கியிருந்தேன். அண்ட் நல்லாவும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு நல்லா வந்து வைப் பண்ணிட்டேன். இது வந்துட்டு ஒரு கிளாஸ் டாப் தான். ஸோ 2 இயர்ஸ் வந்து வாரண்டியும் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ளெயினாக இருக்கும். அப்புறம் நான் வந்துட்டு அதில் பர்னர் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வெசலெல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்ட்ராங்காகிட்டு ஒரு கம்பி வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா கேஸில். ஸோ அதில் வந்து இதில் 3 வந்து கொடுத்துருந்தாங்க. 2 வந்து நார்மலாக அந்த பர்னரில் வைக்கிறது, இன்னொன்று வந்துட்டு நல்லா பெரிய வெசல் வந்து வைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு இரும்பு கம்பியும் வந்து கொடுத்துருந்தாங்க. இது நமக்கு தேவைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு கவுண்டர் டாப்பில் நல்லா வெயிட்டான வெசலெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு இதுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஸ்டடியாக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டல் ஹோமுக்கு வந்துட்டு ஒரு கப்பலாக வந்து போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். காம்பேக்டாகவும் இருக்கும் அண்டு நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. இந்த கேஸ் ஸ்டவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டிலேருந்து கொண்டு வந்த க்ராசரி ஐட்டம் எல்லாமே என்னோடய பாட்டிமா வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதில் வந்துட்டு இந்த மாதிரி மாவு ஐட்டம் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு பெரிய சாக்கு நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாமே எடுத்து வெளியே ஓப்பன் ஏரில் வந்து வச்சுட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக வந்து தேங்காவும் இருந்துச்சு, அது ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் போடணும் அப்படின்ட்டு எல்லாமே அன்றைக்கே வந்துட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தோம். இனி வரக்கூடிய விலாகில் எல்லாமே வந்து ஒவ்வொன்றா வந்து ஷேர் பண்ணுறேன், என்கிட்ட இருக்க திங்ஸ் எல்லாமே. இப்போதைக்கு இந்த கிச்சன் ஐட்டம் பற்றி எனக்கு எதுவுமே தெரியல, ஒரு பிகினராக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மேபி எனக்கு வந்து தெரிஞ்சது எல்லாத்தையுமே வந்துட்டு யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு இந்த கிச்சன் ஐட்டம் எதுவுமே வந்துட்டு எனக்கு அந்தளவு நாலேஜ் இல்லை. இப்போ தான் ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்ருக்கேன். இந்த ரைஸுமே வந்துட்டு எங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்தது. ஸோ அதை தான் வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு 25 kgs ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு கொண்டு வரும்போதே. ஓகே, அன்றைக்கி ரைஸ் பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தோம். வீடு ஷிஃப்டிங்னாலே வந்துட்டு ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது. இதான் நான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகுறது. ஸோ இப்போ தான் வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனி என்னோடய vlog எல்லாமே வந்து இந்த நியூ ஹோமில் தான் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா.